உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தீவு அப்படின்னா அது கிரீன்லாந்து தான். பனி கட்டிகளால மூடப்பட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு கீழே நிறைய விலை மதிப்பில்லா மினரல்ஸ் இருக்குது. இது ஒரு தனி நாடு கிடையாது. டென்மார்க் தான் இதை ஆட்சி செய்றாங்க. ரீசெண்டா யுஎஸ்க்கு அதிபரா வந்திருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை வாங்க விரும்புறதா பிரஸ்ல அறிக்கையிடுறாரு. இது டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துல ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை உண்டாக்குச்சு. ஸோ இதை ட்ரம்ப் சொல்றதுக்கான காரணம் மற்றும் அதோடைய பின்னணி பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். கிரீன்லாண்டை ட்ரம்ப் வாங்கணும்னு விருப்பப்படுறதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது அதோடைய லொகேஷன் தான். இப்போ ஜென்ரலா ஒரு வால் மேப்ல எடுத்துக்கிட்டோம்னா கிரீன்லாண்டோட லொகேஷன் ஒன்றும் பெருசா முக்கியம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா உலகமும் வட்ட வடிவத்துல இருக்கு. அப்போ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கிரீன்லாண்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது ரஷ்யா. இப்ப யூஎஸ்க்கு உலக அளவுல பெரிய எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவும் சைனாவும் தான். ஸோ இத்தனை வருஷமா ஆர்டிக் ஓஷன் வழியா எந்த கப்பலும் வர முடியல. ஏன்னா அந்த கடல்கள் எல்லாமே பனிப்பாறைகளால மூடப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ குளோபல் வார்மிங்னால இந்த பனிப்பாறைகள் எல்லாமே உருகி தண்ணியா மாறிட்டு இருக்கிறனால புது கப்பல் வழிகள் உருவாகுது. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வந்துட்டு இருந்தாங்கன்னா அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் ஓஷன் வழியா ரஷ்யால இருந்து கப்பல்கள் யூஎஸ்க்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த புது வழி மூலமா ரஷ்யா அண்ட் யூரோப்ல இருந்து இன்னுமே ஈஸியா யூஎஸ்க்கு வந்துடலாம். யூஎஸ்க்கு மிக அருகாமையிலே கிரீன்லாந்து இருக்கிறனால இது அமெரிக்கா ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளமா பாக்குறாங்க. ஏன்னா ரஷ்யா அவங்களை ஈஸியா அணுகலான்னு. ஸோ கிரீன்லாண்ட்ல செக்யூரிட்டி பேஸ் செட் பண்ணா அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். பிளஸ் ஆர்டிக் ஓஷனை கண்காணிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும்னு பாக்குறாங்க. இதுதான் முக்கிய காரணமா பார்க்கப்படுறது. ரெண்டாவது காரணம் இயற்கை வளங்கள். இப்போ கிரீன்லாண்ட்ல இருக்க பனிப்பாறைகள் கீழே நிறைய மினரல்ஸ், ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா நம்ம யூஸ் பண்ற லேப்டாப், மொபைல் போன்ஸ்லாம் இந்த மினரல்ஸ் யூஸ் பண்றாங்க. இது பெருமளவு சைனாவை நம்பி தான் உலகமே இருக்கு. இப்போ அந்த கிரீன்லாண்ட் இருந்து இந்த நேச்சுரல் மினரல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா யூஎஸ் தன்னோட சைனா மேல உள்ள டிபெண்டன்சியை குறைக்க உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டு பெரிய காரணங்களுக்காக தான் யூஎஸ் கிரீன்லாண்டை வாங்க விருப்பப்படுறதா பார்க்கப்படுது. கிரீன்லாண்டை வாங்கணும் அப்படின்ற ட்ரம்போட ஐடியா ஒன்றும் புதுசு கிடையாது. 1946 யூஎஸ்க்கு அதிபராக இருந்த ஹாரி ட்ரூமன் $100 மில்லியன் டென்மார்க் கிட்ட கொடுத்து வாங்க ட்ரை பண்றாரு. பட் டென்மார்க்கும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மக்கள்கிட்ட இருந்து பாக்குறப்ப டென்மார்க் இதை ஸ்ட்ராங்காவே ரிஜெக்ட் பண்றாங்க. எந்த காரணத்தை கொண்டு யூஎஸ்க்கு விற்க மாட்டோம்னு சொல்றாங்க. கிரீன்லாந்து மக்கள் அவங்கள பொறுத்தவரை தனியா இண்டிபெண்டா வாழணும்னு ஆசை இருக்கு தவிர்த்து மற்றபடி திருப்பி இன்னொரு நாட்டு கூட போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க. கிரீன்லாண்டோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தோம்னா 56,000 அவ்வளவு பெரிய ஐலாண்ட்ல. ஸோ அதனால எந்த ஒரு நேரத்திலையும் தனியா ஆட்சி செய்ய முடியாது. அங்க இருக்கிற மக்கள் டென்மார்க் கொடுக்குற கிராண்ட்ஸ் பணத்தை நம்பிதான் வாழ்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். கிரீன்லாண்டோட இன்னைக்கு மதிப்பு $5 ட்ரில்லியன். இதை யூஎஸ் கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தா அவங்க அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ ட்ரம்ப் மெயினா கிரீன்லாண்டை வாங்க விரும்புறதுக்கு ரீசனா என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யாவும் சைனாட்டு இருந்து யூஎஸ்ஸை பாதுகாக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்றாரு. இது இன்டைரக்டா டென்மார்க்கை கிரீன்லாண்ட்ல இன்னுமே செக்யூரிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண புஷ் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு வியூகிக்கிறாங்க. அதே இது இன்னொரு ரீசன், யூஎஸ் ஆல்ரெடி செக்யூரிட்டி பேஸ் கிரீன்லாண்ட்ல வச்சிருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னுமே டென்மார்க் அலோவ் பண்ணுவாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்லுது. ஸோ ட்ரம்போட வருகைக்கு அப்புறம் கிரீன்லாண்டை யூஎஸ் வாங்க விரும்புறதா அந்த பேச்சுவார்த்தை நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுக்கு பதிலாக வேணா மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.